அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டில் 2026 சட்டமன்ற தேர்தல் இன்னும் ஒரு 2 மாத காலத்தில் வர இருக்குது. தேர்தல்னாவே அப்படியே கூட்டணி பேச்சுவார்த்தைகள் அப்படி இப்படின்னு பயங்கரமாக போயிட்டுருக்கோம். இந்த கட்சிகள் இந்த கட்சி எந்த கட்சியோட கூட்டணி, இந்த கட்சி எந்த கட்சியோட கூட்டணி, இவங்க எப்படி நிற்க போகிறாங்க என்பது குறித்து தான் இந்த 2-3 மாதமும் போகும் சோசியல் மீடியா செய்தி சேனல்களில். இன்று நம்ம பல நாள் விவாதங்களுக்கு பிறகு டிடிவி தினகரன் அவர்களின் தலைமையிலான அமமுக மீண்டும் அதிமுகவில் இணைஞ்சிருக்கு. இதை பார்க்கக்குள்ள எப்படி இருக்குன்னா ஃப்ளாஷ்பேக் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. 2 பேரும் மாற்றி மாற்றி எடப்பாடி ஐயாவும் டிடிவி அவர்களும் மாற்றி மாற்றி வார்த்தை போர்களை நடத்தி வந்ததை நம்ம பார்க்க முடியும். அது இன்று நிறைவடைந்திருக்கு. என்டிஏ கூட்டணியில் டிடிவி தினகரன் இணைஞ்சிருக்காரு. சரி, அப்படி இணைஞ்ச உடனே இவங்க 2 பேரும் எடப்பாடி அவர்களுக்கும் இவர்களுக்கும் என்ன கருத்து பரிமாற்றம் நடந்தது, இவர் கூட்டணி நம்மளுடைய முதலமைச்சர் வேட்பாளராக எடப்பாடியை ஏற்றுக்கிட்டாரா, அவர் கொடுத்த ப்ரெஸ் மீட்டில் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு அதை குறித்து அந்த காணொலி நம்ம பேச போகிறோம். மற்றும் ஒரு 2 ப்ரோ இருக்காங்க பரிதாபமா, அவங்கள குறித்து இந்த காணொலியில் பேச போகிறோம். வாங்க பார்ப்போம். அரசியலில் ஒரு வாக்கியம் இருக்கும். எப்பயுமே அரசியலில் நிரந்தர எதிரியும் இல்லை, நிரந்தர நண்பனும் இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு உருட்டுவாங்க எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும், நாம் தமிழர் கட்சி தவிர. ஏன்னு கேட்டிங்கன்னா, கூட்டணி இப்போ இவங்க கூடயும் வைப்போம், எதுக்கு வம்பு, ஒரு வார்த்தையை அப்படி போட்டு வைப்போம், நிரந்தர எதிரியும் இல்லை நிரந்தர நண்பனும் இல்லைன்றது போல பல நாள் டிடிவி தினகரன் அவர்களும் ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்களும் மாறி 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 குற்றம் சாட்டி கொண்டே வந்தாங்க. அதுவும் கடுமையான வார்த்தை பயன்படுத்தி வந்தாங்க. ஐயா டிடிவி தினகரன் சொல்லுவாரு, எடப்பாடி ஒரு துரோகி, அம்மா அதிமுக கட்சியோட இந்த மாதிரி நாசமா போறதுக்கு காரணமே எடப்பாடி அவர்கள் தான் என்று இவர் சொல்லுவாரு. எடப்பாடி அவர்கள் என்ன சொல்லுவாரு அப்படின்னா, டிடிவி தினகரன் ஒரு கட்சியிலிருந்து விலக்கப்பட்ட ஆளு, அவரை இந்த கட்சி குறித்து பேசுவது எந்த வகையிலும் ஏற்றுக்க முடியாது, கட்சியிலே ஒரு கழகத்தை உண்டு பண்ண ஒரு ஆள் தான் டிடிவி, அதனால தான் நாங்கள் ஒதுக்கி வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா மாத்தி மாத்தி பேசிக்கொண்டே இருந்தாங்க. அது சமீபத்தில் கூட டிடிவி தினகரன் அவர்கள் குறிப்பிட்டிருந்தாரு, எடப்பாடி அவர்கள் ஒரு விஜய் கட்சி கூட சேர்ந்துடணும், அப்பதான் கரெக்டா இருக்கும், அது ஒரு சூசைட்டுக்கு சமம், அப்படி இப்படின்னு பயங்கரமான வார்த்தை போர் நடந்தது அனைவரும் பார்த்துருப்போம். அந்த டிடிவி அவர்கள் அந்த ஏற்கனவே இவர் அடிப்படை உறுப்பினர் நீக்கப்பட்டவர். இவர் எங்க கட்சி பற்றி பேசுவதற்கு எந்த தகுதியும் அருகதையும் கிடையாது. இது அம்மாவால் நீக்கப்பட்டவர். இப்படி எப்படி போய் உனக்கு அம்மாவுக்கு நல்லா செஞ்சிருந்தா அம்மா உன்னை ஆதரிச்சிருப்பாங்களா, இல்லை அம்மா கட்சியில் வச்சிருப்பாங்க, உறுப்பினராக கூட வச்சுக்கல, அடிப்படை உறுப்பினர் நீக்கப்பட்டவர் சொன்னா இவர் எப்படிப்பட்டவர் என்பதை நாம் உணர வேண்டும். துரோகத்திற்கு நோபல் பரிசு கொடுக்கணும்னா அது பழனிசாமிக்கு தான் கொடுக்க முடியும். அந்த தகுதி அரசியல் ரீதியாக உலக அளவில் அந்த துரோகத்திற்கு நோபல் பரிசு பெறக்கூடிய தகுதி அண்ணன் நம்ம பழனிசாமிக்கு தான் இருக்கிறது என்பதுதான் உண்மை. அரசியல் தவறால் பாதிக்கப்பட்ட 104 சமுதாயத்தை சேர்ந்த மக்கள் அவரை அன்றைக்கு தோற்கடித்தார்களா, அதை விட மோசமான தோல்வியை அவர் தென் தமிழ்நாட்டில் சந்திக்க போகிறார். ஒரு குருட்டு அதிர்ஷ்டத்தில் தவழ்ந்து 4 ஆண்டுகள் முதலமைச்சராக இருந்த பிறகும் கூட அந்த நிலைமையில ஐயா மோடி அவர்கள், அமித்ஷா அவர்களின் நெருக்கடி, அவர்களுடைய ஒருங்கிணைப்புல என்டிஏ கூட்டணியில், தேசிய ஜனநாயக கூட்டணியில அமமுக இடம்பெற்றிருக்கு. அதிமுக இல்ல, தப்பா நினைச்சிடக்கூடாது, தேசிய ஜனநாயக கூட்டணியில் தான் இடம்பெற்றிருக்கோம் என்று ஐயா டிடிவி தினகரன் அவர்கள் சொல்லியிருக்காரு. செய்தியாளர் கேட்கிறாங்க, அப்ப நீங்க எடப்பாடி அவர்களை முதலமைச்சர் வேட்பாளராக நீங்க எடப்பாடி ஏத்துக்கிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு, உங்களுக்கு தெரியாதா யாரு முதலமைச்சர் வேட்பாளர்னு சொல்லிட்டு அது அங்கேயும் மழுப்புறாரு. அதையெல்லாம் தாண்டி செய்தியாளர் சந்திப்பு அப்படி இப்படின்னு ஒரு உருட்டுகளை உருட்டுட்டு நம்ம ட்விட்டர் பக்கம் போய் பார்த்தா, ஐயா எடப்பாடி ஐயா டிடிவி தினகரன் அவர்களை வரவேற்பதும், டிடிவி தினகரன் அவர்கள் இவருக்கு நன்றி சொல்வதும் ஒரே ஆனந்தமா இருக்கு இவங்களுக்கு. இப்படி இதை பார்க்கக்குள்ள நம்மளுக்கு அதுதான் போகுது, அந்த பிளாஷ்பேக் தான் போகுது நம்மளுக்கு. அவங்க பேசுனது தான் எது எப்படியோ அமமுக கட்சி போயிட்டு ஒரு கூட்டணியை உறுதி பண்ணிட்டாங்க. வேற வழி இல்லை. பொதுக்குழுல என்னென்னவோ பேசுறாங்க. இப்பதான் நடந்துச்சு அமமுக பொதுக்குழு, நாங்கள் சேரும் கூட்டணி தான் வெற்றி கூட்டணி, நாங்கள் அந்த மாதிரி கூட்டணி தான் இணைவோம் அப்படி இப்படின்னு பேசிட்டு கடைசியில் இதை தான் சொல்லியிருக்காங்க போல. சரி, எதையோன்னு இவங்களாச்சும் கூட்டணி உறுதி பண்ணாங்க. நம்ம ஐயா ஒருத்தர் இருக்காரு, ஜல்லிக்கட்டு நாயகன், முன்னாள் முதலமைச்சராகவும் இருந்தவர்,
அப்படிப்பட்ட ஒரு ஐயா இப்போ பரிதாப நிலைமையில் இருக்காங்க. அவங்க கூட இருந்த அவருடைய ஆதரவாளர் இருந்த வைத்தியலிங்கம் அவங்கலாம் போயிட்டு திமுக இணைய ஐயாவை தனிமையில விட்டு இருக்காங்க. ரொம்ப பரிதாபமாக இருக்கு. நம்முடைய பன்னீர்செல்வம் ஐயா அவர் தான் என்ன நிலைப்பாடு எடுக்க போறாருன்னு தெரியல. நாங்கள் வந்து ஒருபோதும் அதிமுக இணைய மாட்டோம் என்று ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க, சத்தியம் பண்ணியிருக்காங்க. அப்படி இருக்க அவர் எங்க போய் இணைவாரு? திமுக ஒருவேளை இணைஞ்சிருவாரோ, இல்லை அதிமுக மீண்டும் மானமே போனாலும் பரவாயில்ல அமமுக மாதிரி மறுபடியும் அதிமுக வந்து இணைஞ்சிருவாரோ என்று நம்மளுக்கு தெரியல. பொறுத்திருந்தா பார்க்கணும். மிகப்பெரிய ஆழ்ந்த வருத்தத்தில் இருக்காருன்றது மட்டும் நம்மளுக்கு தெரியுது. அதே போல அங்க ஒருத்தர் பார்க்கறது நம்மளுக்கு நல்லா தெரியுது. யாரு? ஐயா நம்ம செங்கோட்டையன் ஐயா அவர்கள். இவர்களையெல்லாம் நம்பி அவர் போயிட்டு தாவேக கட்சியில இணைஞ்சாரு. அடுத்தது பார்த்தா இவங்க போயிட்டு அமமுக போயிட்டு இங்க சேர்ந்துட்டாங்க, அதிமுக திமுக போயிட்டு ஓ பன்னீர்செல்வம் ஆதரவாளர்கள்லாம் இங்க சேர்ந்துட்டாங்க. என்னடா இது பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி அவர் ஒரு பக்கம் மிகுந்த வருத்தத்தில் இருக்கிறத பார்க்க முடியும். அப்புறம் தேமுதிக இன்னும் கூட்டணி உறுதிப்படுத்தல. அவங்க அதிமுக கூட்டணியில் மீண்டும் வர போறாங்களா, என்டிஏ கூட்டணியில் மீண்டும் வர போறாங்களா, இல்ல திமுக பக்கமோ அவங்க ஒரு பேச்சுவார்த்தை நடத்ததான் போயிட்டு இருக்கு. எங்க வேணா யாரு வேணா போவாங்க, அவங்களுக்குலாம் எதுவும் கிடையாது. அதுதான் சொல்லியாச்சே, நிரந்தர எதிரியும் இல்லை நிரந்தர நண்பனும் இல்லை என்பது போல தேமுதிக இன்னும் உறுதிப்படுத்தல. அது எல்லாம் ஒரு பக்கம் இருக்க, திமுக கூட்டணி ஒரு பக்கம் விசிக, கம்யூனிஸ்ட், கொங்கு நாடு மக்கள் கட்சி இவங்கெல்லாம் உறுதி பண்ணி வைக்க, இங்க அதிமுக ஒரு பக்கம் உறுதிப்படுத்த, நம்ம ஆளு ஒருத்தர் வந்து எங்கள் கூட்டணிக்கு வருபவர்களுக்கு நாங்கள் கூட்டணி ஆட்சி, நாங்கள் வந்து சம பங்கு கூட்டணியில் என்று ஆக்ரோஷமா கத்தி ஒருத்தர் பேசிட்டு இருந்தாரு. நம்முடைய பெருமதிப்பிற்கும் போற்றுதலுக்கும் வணங்குதலுக்கும் உரிய அண்ணன் விஜய் அவர்கள், அவருடைய நிலைமை தான் மிகவும் பரிதாபகரமான நிலைமை. ஒரு பக்கம் சிபிஐ போட்டு அடிக்கிறீங்க, ஒரு பக்கம் நீதிமன்றத்தில் ஜனநாயகம் படத்துக்கு சென்சார் போர்டு சான்றிதழ் வழங்க மாட்டீங்க, என்னையா நினைச்சிட்டு இருக்கீங்க என்பது போல அவர் ஒரு பக்கம் கூட்டணிக்கே யாரும் வரமாட்டாங்க போல அப்படின்னு சொல்லி புலம்பிட்டு இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். அட்லீஸ்ட் அமமுக ஆச்சு வந்துடும், பன்னீர்செல்வம் ஆச்சு வந்துடும் இறுதி நம்பிக்கையில் இருந்தார். காங்கிரஸும் வராது, கம்யூனிஸ்ட் வரல, யாருமே வர மாதிரி தெரியல, தேமுதிக வர மாதிரி தெரியல. இறுதி வாய்ப்பா நம்பி இருந்தவர்களும் கையை விட்டுட்டாங்க. இப்ப மிகப்பெரிய பரிதாப நிலைமையில் இருக்கிறது தாவேகா கட்சி தான். இதுலயும் நம்ம செய்திகளை பார்க்க முடியும். இவங்க இந்த தேர்தலை புறக்கணிக்கிறதா கூட பேசிட்டு இருக்காங்க. அது எந்த அளவுக்கு உண்மை என்பது தெரியல. இந்த தேர்தல் 2026 தேர்தல் மிக முக்கியமான தேர்தல். மிகவும் விறுவிறுப்பா இந்த களம் போக இருக்குது. இன்னும் அடுத்தடுத்த நாட்கள்ல ஒருத்தரா கூட்டணி உறுதிப்படுத்திட்டே வருவாங்க. தாவேகாவோட நிலைமை என்ன என்பது குறித்தும் நம்ம பார்க்கலாம். முக்கியமா செங்கோட்டை நிலைமை என்ன என்பதை குறித்து பார்ப்போம். தொடர்ச்சியா நம்ம இந்த தேர்தல் நேரம் மிகவும் சிறப்பா இருக்கும். அடுத்தடுத்த காணொலிகளை நம்ம சந்திப்போம். இதை பத்தி உங்களுடைய பார்வை என்ன? அமமுக அதிமுக தாய் கழகத்தில் மீண்டும் இணைந்து குறித்து உங்களுடைய பார்வை என்ன? தாவேகா குறித்து உங்களுடைய பார்வை என்ன என்பதை கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க. அடுத்த காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.